ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 4ல் 3வது ஸ்லோகம். தாரமந்தரமனுச்சிந்த்ய சந்ததம் பிராணவாயுமபியம்ய நிர்மலாக இந்திரியாணி விஷயாத தாபஹ்ரு தியாஸ்மஹே பவது பாசனோன்முகாக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் அடுத்த 2 அங்கங்களை பற்றி சொல்கிறார். பிராணாயாமம், பிரத்யாகாரம். போன ஸ்லோகத்தில் 3 சொன்னார் இல்லையா? என்னென்ன? யமம், நியமம், ஆசனம். இப்போ 2 பிராணாயாமம், பிரத்யாகாரம். என்னன்னாக்க ஓம்காரமாகிய பிரணவந்தான் பிறவி பெருங்கடலே கடக்க வைக்கிறது. அதனால் இந்த பிரணவத்தை மனதிற்குள் எப்போதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். பிராணவாயு என்ற மூச்சக்காற்றை அடக்கி பிராணாயாமம் செய்ய செய்ய தோஷங்கள் எல்லாம் நீங்கி தூயவர்களாகி விடுகிறோம். அதான் பிராணாயாமம். பிரத்யாகாரம்னா புலன்களை அடக்குதல். அற்ப உலக விஷயங்களிலிருந்து விலக்கி நன்றாக பகவானை குறித்து பக்தியோகத்தில் உபாசனை செய்ய முயற்சிக்க வேண்டும். அதான் பிரத்யாகாரம். இந்த 2 அங்கங்களை பற்றி இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார்.